ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய கருணை, அவனுடைய பணிவு, அவனுடைய தன்னடக்கம், இது 3 நீங்க வச்சு ஒருத்தங்கிட்ட உண்மையாவே இறைவன் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு முதுமை வராது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய தன்மையை நீங்க கருணையில் அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் சக்தி வாய்ந்த நபராக மாறி விடுகின்றீர்கள். பொறுமையாக, பக்குவத்தோடு, நான் எவ்வளவு பெரிய சக்தி பெற்ற மனிதனாக இருந்தாலும் சரி, இறைவன் முன்னாடி நான் வெறும் துரும்புன்னு எவன் ஒருத்தர் இருக்கிறானோ அவன் தான் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைவான். குருவே சரணம். என் பேர் நந்தினி. நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் வந்துட்டு ஜூலை மந்த்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப் டு டேட் என்ன வீடியோஸ் வந்தாலும் பார்த்துருவேன். ஒரு பெரிய இம்பேக்டே க்ரியேட் பண்ணுறாரு மகாவிஷ்ணு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக வந்துட்டு வீடியோ போட்டுவீங்க டெய்லி. ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பெரிய இம்பேக்டே க்ரியேட் பண்ணுறாரு. என்னோடய லைஃப் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. லைஃபே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இவரோட ஒவ்வொரு வீடியோஸும் இருக்குது. எது உண்மைங்கிறது கிளியராக சொல்லிட்டாரு. இதுதான், அவ்வளோதான். எது உண்மைங்கிறது ஃபுல்லாக ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஸோ ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5லிருந்து 6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்ராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் மூச்சு கம்மியாக ஓடுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் ஆயுள் ஜாஸ்தி. எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு விரயமாகாமல் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு முதுமை வராது. எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு பக்குவத்தோட கண்ட்ரோலோட இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நரை திரை மூப்பு வராது. ஆக மொத்தம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மூச்சுல தான் மொத்த ரகசியமும் இருக்கு. மொத்த அண்ட சராசரத்தினுடைய மொத்த ரகசியம் எதுல இருக்கு? மூச்சை எப்படி படிப்பீங்க? எந்த அளவுகோலை வச்சு படிப்பீங்க? எந்த புக்கை வச்சு மூச்சை பத்தி படிப்பீங்க? எந்த புக்கு வேணாம், பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க மூச்சை பத்தி நீங்களே படிச்சிருவீங்க. பயிற்சி செய்ய 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 நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல்லாம் வரும். ஆனா எந்த இடத்துலயும் அகம்பாவம் அகங்காரம் வரவே கூடாது. எந்த இடத்துலயாவது வந்ததுன்னா இறைவனால் தூக்கி வீசப்படுவீர்கள். இருந்தாலும் ஏன் தவம் பண்ணணும்னு சொல்றேன்னா, கருணையோடு சேர்ந்த தவம் தான் அழகு. கருணையோடு சேர்ந்த தவம் நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். தவம் என்பது எப்படி அப்படின்னா, நார்மலா கருணையோட நம்ம இருக்கிறோம்னு சொல்லுவோம், ஆனா நம்மளால இருக்க முடியாது. இருக்க முடியுதா நம்மளால அவ்வளவு சீக்கிரம் கருணையா? கொஞ்சம் கஷ்டம் தான். தவம் சேர்த்து செய்யும் போது கருணையில சில நேரத்தில் இல்லைன்னா கூட இந்த தவம் ஒரு கை சப்போர்ட்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். நான் தவம் மட்டும்தான் பண்ணுவேன், கருணையோடு இல்லைனாலும் பிரச்சனை. நான் கருணையோட மட்டும்தான் இருப்பேன், தவம் பண்ணலனாலும் பிரச்சனை. அப்ப தவமும் இந்த கருணையும் எப்படி இருக்கணும்? 2 கண்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? தவமும் கருணையும் 2 கண்களா இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய தன்மையை நீங்க கருணையில அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் சக்தி வாய்ந்த நபராக மாறி விடுகின்றீர்கள். கருணை அதிகமாக அதிகமாக ஆற்றல் மிக்க மனிதனாக மாறி விடுவீர்கள். கரண்ட் கம்பிலேயே அடுத்து கை வைக்கிறதுனா எதை சொன்னேன்? தவம் பண்றத சொன்னேன். தவம் செய்ய 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 வாண்டடா காஸ்மிக் எனர்ஜியை இழுத்து இந்த பாடியில செலுத்துவீங்க. இழுத்து செலுத்துறீங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜியை இழுத்து பாடிக்குள்ள செலுத்துறீங்க. அப்ப என்ன ஆகும்? ஆழமாக இருக்கக்கூடிய கர்ம பதிவுகள் அழியும். ஸ்தூல ரீதியான சூட்சம ரீதியான கர்ம பதிவுகள் அழியும்.
உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும், மூச்சு ஒடுங்கும், மூச்சு திரும்பும், சமாதி கைகூடும், நினைத்து பார்க்க முடியாத ஆற்றல்களை பெறுவீர்கள். ஆனா திமிரு வரக்கூடாது. திமிரு வந்ததுன்னா தூக்கி போட்டுருவார் இறைவன். மைண்ட்ல வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாக பக்குவத்தோடு நான் எவ்வளவு பெரிய சக்தி பெற்ற மனிதனாக இருந்தாலும் சரி, இறைவன் முன்னாடி நான் வெறும் துரும்புன்னு எவன் ஒருத்தர் இருக்கிறானோ அவன் தான் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைவான். நான் இறைவன் அப்படின்ற திமிரு உங்களுக்கு இருக்கணும். எப்போ இருக்கணும்? நான் இறைவன், நீங்களாம் என் பக்தன், அப்படி இருக்கக்கூடாது. நான் இறைவன் தான், அதை உணர்ந்துட்டேன், நீங்களாம் எப்போ இறைவன்றதை உணர போறீங்கன்ற அந்த பக்குவம் இருக்கணும். அப்படி இருக்கணும். நான் ஒரு பெரிய ஆளு, நீங்க எனக்கு எல்லாரும் எனக்கு நீங்க சேவை செய்யுங்க, அப்படி இருக்கக்கூடாது. இறைவனை உணர உணர அதுக்கு உண்டான அழகு என்ன தெரியுமா? அதுக்கு உண்டான சாட்சி என்ன தெரியுமா? பணிவும் தன்னடக்கமும் ரொம்ப அதிகமாயிரும். எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக, எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னடக்கமாக இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் உங்களுக்குள்ள இறங்கிட்டாருன்னு அர்த்தம். ஒருத்தங்கிட்ட இருக்கக்கூடிய கருணை, அவனுடைய பணிவு, அவனுடைய தன்னடக்கம், இது மூணு நீங்க வச்சு ஒருத்தங்கிட்ட உண்மையாவே இறைவன் இருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். பணிவு தன்னடக்கமே இல்லை, திமிருத்தனத்திலேயே பேசுறானா, பவர் இருக்குன்னு அர்த்தம், இறைவன் இல்லைன்னு அர்த்தம். பவர் இருந்தா இறைவன் வந்துருவாரா? இறைவனுக்கு பேர் பவர் இல்லை, இறைவனுக்கு பேர் என்ன? கருணை. சரி, கருணை இருக்கு ஆனா பவர் இல்லை, இப்ப இறைவன் இருக்காரா? அவர்கிட்ட 200% இருக்காரு. எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக இருக்கின்றார். கருணை இருந்து பவர் இல்லைனாலும் மேட்டர் இல்லை, இறைவன் இருப்பாரு. ஆனா பவர் இருந்து கருணை இல்லைன்னா இறைவன் இருக்க மாட்டார். பவர் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை, பவரோட சேர்ந்து பக்குவத்தை வளர்த்துக்கங்க. நார்மலா ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் செய்ய முடியுமா? பவரோட ஒரு வேலையை செஞ்சா சீக்கிரம் செய்ய முடியும்? பவர்ஃபுல்லா தான் செய்ய முடியும். அப்ப பவர் வேணுமா வேணாமா? நார்மலா ஒரு வேலையை செஞ்சா நம்மளால சீக்கிரம் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமா? ஒரு பவர்ஃபுல்லா ஒரு வேலையை நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையை சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமா? பவர்ஃபுல்லா தான். இதை கடந்த நிலையில உலக மக்கள் எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் பவர்ஃபுல்லா செஞ்சா அதை ரீச் பண்ண முடியுமா? நார்மலா செஞ்சா ரீச் பண்ண முடியுமா? அப்ப பவர் வேணுமா வேணாமா? வேணும். ஆனா திமிரு வேணுமா? இருக்கவே கூடாது. மாட்டிப்பீங்க. பவர் அவசியம், பொறுமை அவசியம், பணிவு அவசியம், தன்னடக்கம் அவசியம், இதெல்லாம் விட கருணை ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க பவர் எப்போ அழகாகுது? எப்போ ஒரு லேப்டாப்புக்கு இன்டர்நெட் இருக்கோ அப்போதான் அந்த லேப்டாப்புக்கு அழகு. ஆமாவா இல்லையா? இல்லைன்னா அது பெரிய கால்குலேட்டர் தானே, அதை வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ ஒரு கால்குலேட்டர் அழகாகுது? அந்த கால்குலேட்டருக்கு ஒரு பேட்டரியை போட்டால் தான் அதுக்கு அழகு, இல்லைன்னா அதை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஒரு டிவி எப்போ அழகு? கேபிள் கனெக்ஷன் கொடுத்தா தான் அழகு, டிடிஎச் கனெக்ஷன் கொடுத்தா தான் அழகு, இல்லாட்டினா வெறும் டிவிக்கு ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்கா? இருக்கா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்? ஒன்னே ஒன்று தான், எந்த சூழ்நிலையிலையும் பயிற்சியும் கருணையும் விட்டு விடவே கூடாது. கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.